அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதில் அந்த ஸ்லைடிங் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் திருப்பி அந்த கமெண்ட்ஸு டவுட்ஸு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எச்சரிக்கைக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம சேனல் நிறைய இன்புட்ஸ் உங்களுக்காக கொடுக்கணும். இப்போ என்ன மேட்டர்னு பார்க்கலாமா? இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் என்ன ஸ்லைடிங் சிஸ்டம். இது நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். இப்போ சொல்லாத ஒரு விஷயத்தை என்ன சொன்னேன்னா, இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும். பாயிண்ட் நம்பர் D பாருங்களேன். நகர்வு முறையில் விருப்பம் தெரிவித்த பின்னர் இறுதி நிலை நகர்வு முறை வரும் வரை உட்படுத்தப்படும். நகர்வு முறையின் இடையில் நிறுத்தம் செய்ய இயலாது. அதாவது இந்த ஸ்லைடிங் சிஸ்டம் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது அடுத்தடுத்த கவுன்சிலிங் இருக்கிற வரைக்கும் அது போயிடுங்க. அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்புறம் அந்த ஸ்லைடிங் சிஸ்டம் எப்போ செலக்ட் பண்ணணும், ஏன் அந்த சாய்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட் அலாட் ஆகிருக்கு. இந்த சீட்டு மாற்றம் வேணும், காலேஜ் மாற்றம் வேணும், கோர்ஸ் மாற்றம் வேணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்லைடிங் சிஸ்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொழுது வெரிஃபை பண்ண உடனே கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்த இருக்கிற சீட்டு ஓகேவா, இல்லை வேறு ஆப்ஷனுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை முடிவு பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி. அதை முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த நேற்றுக்கு சொன்ன வீடியோலையும் அதே தான். இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜ் வேக்கன்சி தான் கிடைக்குமே தவிர அதுக்கு அடுத்து காலேஜ் கிடைக்காது இருக்குது. இந்த 2 விஷயத்த இந்த முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான். இந்த ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷனை மாற்ற முடியாது. கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் அதே ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணுங்கள். அந்த கோர்ஸு ஓகே, காலேஜ் ஓகேன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய அட்வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல். பை.